கர்த்தர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அட்வொகேட்டிங், நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். அப்போ என்னுடைய காரியங்கள் எல்லாமே நம் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியுமில்லவா? அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் தேவனாகிய கர்த்தர் பிதாவினிடத்திலே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய எல்லா காரியங்களும் நம் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீயில் பிறந்தவன் ஒருவனும் நீதிமானாக இருக்கவே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த நாளிலும் கூட அந்த பரிந்து பேசுகிற இயேசுவை குறித்து நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற தன்மை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது, மற்றவர்களை குறித்து தீதாக பேசக்கூடாது. தீத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரையும் தீதாய் பேசாயாக என்று சொல்லி. ஆகவே மற்றவர்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு துணையாக இருந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று மனுஷர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இயேசு சொல்லக்கூட இயேசு சொல்கிறப்ப கூட என்ன சொன்னார்? அவர் பேசுகிட்ட, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இது வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்த, இப்போ என்ன? மனுஷர்களை பிடிக்கிற ஆக்குவேன் என்று சொல்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு 40 நாள் உலக பிரகாரமான ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து கடைசியில் என்ன செஞ்ச போனார்? ஜென்ரலாக என்ன பண்ணார்? ஊழியத்துக்கு போயிட்டார். 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்துக்கு போனார். ஆனால் நம்ம உலக வழக்கத்தில் என்ன பண்ணுறோம்? 40 நாள் எல்லாம் இது பண்ணிட்டு கடைசியில் சிலுவையில் ஆரம்பிச்சிடறோம். நம்ம பாரம்பரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனிவே ஒரு நாள் நமக்கு அவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர் ஒரு சமயம் கொடுத்தார். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான். அதில் இதில் ஒன்றும் தப்போ எதுவுமே கிடையாது. யோவேல் எடுத்து வாசிங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. யோவேல் 2:12. பிரைஸ் தி லார்ட். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறாரு, அவர்கள் அழுகையோடும் புலம்பலோ யோவேல் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். யோவேல் 2:12 சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். இந்த 1 யோவானில் கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். நமக்காகனா யாருங்க? இயேசுவை அறியாதவர்கள் இல்லையா? அல்லது இயேசுவை அறிந்தும் புரியாதவர்களுக்காகவா? இல்லை, நமக்காக. நமக்குன்னா நாமெல்லாம் யாருங்க? அங்கே வாசனத்தில் முதல்ல என்ன போட்டிருக்கு? என் பிள்ளைகளே. யாருங்க அவருடைய பிள்ளைகள்? என் பிள்ளைகளே. யார் பிள்ளைகள்? யோவான் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ என் பிள்ளைகளே என்று சொல்லும் பொழுது, நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது யாரை பார்த்து அவர் சொல்கிறாரு? நம்ம பார்த்து சொல்கிறாரு. நம்ம பார்த்து, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்ட நம்மை பார்த்து அவர் சொல்கிறாரு, என் பிள்ளையே நீ பாவம் செய்யாதபடிக்கு இவைகளே உனக்கு எழுதுகிறேன். அப்போ என்னாச்சுன்னா, நாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டும் பரிசுத்தாவியை பெற்றும் அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றும் நாம் இன்னும் சில வேலைகளிலே நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே கர்த்தர் இதை நமக்கு உணர்த்துவாராக. பாவம் என்று சொல்லும் பொழுது அது என்ன விஷயம்? தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது. அவருடைய முகம் நம்ம தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு உள்ளவர்களுக்கு தம்முடைய மகிமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்மேது கரிசனையாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் செவி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் பண்ணுற ஜெபமும் முகம்தான் அவருக்கு தெரியாமல் போகுது. ஏனென்றால் நாம் சில வேளைகளிலே அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாமே நாம் சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி
உங்களுக்காக நான் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இப்பொழுது நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா நம்மை கர்த்தர் ஊழியம் செய்வதற்காக நம்மை ஒரு பெரிய ஃபயர் பிராண்டாக ஆக்கியிருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு தேவனுக்கு நம்மையும் தேவனையும் விட்டு பிரிக்கக்கூடிய எந்த பாவமும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 விதமான பாவங்கள் இருக்கின்றது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். 1 யோவானில் தான் இருக்குது. அது ஆச்சுங்களா? மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது என்னது? மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது இயேசுவை நம்பி விசுவாசம் இல்லாமல் இருப்பது. அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். யோவான் 16ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் பாவத்தை குறித்தும், யார்? தேற்றரவாள். நாம் உங்களுக்கு போய் தேற்றரவாள்னு உண்டு பண்ணி அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்புறம் பாவம்னா என்னன்னு சொல்றார் அவரு. என்ன? அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். அப்போ பாவம் என்பது என்னது? இயேசுனுடைய பார்வையில் என்னை விசுவாசியாமல் எவன் இருக்கின்றானோ அவன்தான் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்கின்றான். அப்போ பாருங்கள், எல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வரோம், பாட்டு பாடுறோம், ஆராதனையில் எல்லாம் கலந்துக்கிறோம். ஆனாலும் சில காரியங்களே விசுவாசம் இல்லாதபடிக்கு அவிசுவாசம் கொண்டு நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்து கொண்டு நம்மை நாமே என்ன பண்ணுறோம்? பாவம் செய்கிறதாக ஆக்கிக் கொள்கின்றோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். அவர் பாவத்தை குறித்து இது செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு நம்முடைய சுய புத்தியில் நம்ம ஆடிட்டுருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பாவத்தை குறித்து அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே அந்த பாவம். அதனால தான் என் பிள்ளைகளே நீங்கள் மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்குன்னா அவர் சொல்கிறார், இன்றைக்கி என் பிள்ளைகளே உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறாரு, மறுபடியும் நீங்கள் விசுவாச குறைச்சல் உள்ளவர்களாய் நீங்கள் ஆகக்கூடாது. அதனால தான் அவன் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? சீசன் சொல்கிறான், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வரும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியை பெற்றியா அப்படின்னு பார்க்க மாட்டார். சர்ச்சு ஒழுங்கா கட்டினியா பார்க்க மாட்டார். தசம பாங்க ஒழுங்கியா கொடுத்தியான்னு பார்க்க மாட்டார். என்ன பார்ப்பாரு? விசுவாசத்தை காண்பாரோ கடைசி காலத்தில் வரப்போ. ஆகவே விசுவாசத்தை தேவன் மீது வைத்து விடுங்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாயிருங்கள். ஆச்சுங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். என்ன வேணாலும் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார். எனக்காக காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய சுய புத்தி எல்லாம் மூட்டை கட்டி தூர போட்டுட்டு, கர்த்தாவே இந்த நாளை நான் உம்முடைய சித்தத்தின்படி நான் பார்க்குற ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்லி எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நீங்கள் என்னிடத்துலையோ பாஸ்ட் கட்டியோ மற்றவங்கள்ட்டையோ ஆலோசனை சொன்னால் அதனுடைய அந்த ஆலோசனைப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விளைவுகளை குறித்து எங்களுக்கு எந்த விதமான அறிவு இருக்காது. எங்களுக்கு இதை வேணால் செய்யணும் ஒரு ஆலோசனை நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஆலோசனையும் விளைவுகளையும் நம் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரிடம் எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அவர் நிச்சயமாக அவர் செய்து கொடுப்பார். ஆகவே பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நாம் பாவம் செய்து, அதான் நான் சொல்றேனே உங்களுக்கு என்னன்னா, நம்மை அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நாம் நீதிமான் ஆகிறது இல்லை, நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இந்த வெள்ளை சட்டை, இந்த நீதிமான் என்ற சட்டையை எனக்கு கொடுத்துருக்காரு, நான் போட்டுட்ருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னுடைய சுயக்கிரியினால் நான் நீதிமான் ஆகலை, அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இந்த நீதிமான் என்ற சட்டையை போட்டு கொடுத்துருக்காரு. இந்த சட்டையை நான் எந்த நேரமும் கழட்டி போட முடியுமில்ல? நீதிமான் என்ற பட்டத்தை தூக்கி போன நீதிமான் என்ற பட்டம் கொடுத்தாரே ஒரு பாட்டு கூட இருக்குது, பெருக்குமான் செய்ய பாடியிருக்காரு. ஆகவே அவர் பாவத்தை குறித்து அப்படிங்கிறப்போ என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து. நீதி என்றால் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே தேவனால் நம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எடுக்க வேண்டாம். அவரே நமக்கு தேவனால் பரிசுத்தமும் நீதியும் மீட்பும் ஆனார் என்பதாக வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்போ இயேசுவை எப்போது நாம் நினச்சிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறையா பேர் எக்கச்சக்கமாக என்னென்னமோ எழுதியிருப்பாங்க, நல்லதான் பைபிள் வசனம் தான் கொடுத்தோம். பட் ஜீசஸ் இஸ் த லார்ட். இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக. ஏன்னா நமக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரே மீடியேட்டர் யாருங்க? இயேசு தான். ஏனென்றால் இயேசு
வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை வரும் பொழுது நம் சரீரம் உயிர் பெற்று எழுந்தும் பொழுது நம்மையும் வானத்துக்கும் பூமிக்கும் உரிய மேனியை உடையவர்களாக நாம் இருப்போம். இதே சர்ச்சில் 1000 வருட அரசாட்சியில் இதே சர்ச்சில் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். இதே சரீரத்தில் தான். கண்ணை மூடி நடத்துக்குள்ளே நேராக அமெரிக்கா போயிடுவோம், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே லண்டன் போயிடுவோம். 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் தான் செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது நிறையா விசுவாச வீரர்கள் பட்டியலில் போகிறோம். இவர்கள் எல்லாம் கடைசியில் என்ன போட்டிருக்கிறேன், இவர்கள் எல்லாம் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு நமக்கு விசேஷித்த ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, இயேசுவுடைய சரீரம் நமக்கு கொடுக்கப்படும், மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். இதே மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு சொந்தம். இயேசு வந்தாரா இல்லையா, மீன் புசிச்சாரா இல்லையா, ஆச்சுன்னா திடீர்னு பூட்டி அறைக்குள்ள கிளம்பினாரா, இதே குவாலிட்டிஸ் நமக்கு இருக்குங்க. அது எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு புதிய பூமியில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு பிளேஸ் என்ன, புதிய எருசலேம், புதிய சீயோன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. இன்னும் பாவம் செய்யக்கூடாது என்பதற்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நம்மை நாமே, அதை யோபேல சொல்றதுக்கு, புலம்பலோடும் உபவாசத்தோடும் அழுகியோடும் என்னிடத்தில் வாருங்கள். நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கின்ற வேலை இது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:26 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல், படிங்க, அப்படியே படிங்க. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்குனியுமே இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இதுல பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை மனப்பூர்வமாய் அறிந்த பின்பு. சத்தியம்னா என்னங்க, எதுங்க சத்தியம்? அவரே சத்தியம். நானே சத்தியமும் வழியும் ஜீவனமாக இருக்கிறேன். அவருடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம் என்பது என்ன? இயேசு. இந்த இயேசுவை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், யாராவது பண்ண முடியுமா? இயேசுவை அறிந்த பிறகு மனப்பூர்வமாக பாவம் செய்ய முடியுமா? ஆனால் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் சில வேளை உணர்ச்சி வசப்பட்டு, சில வேளை ஆக்ரோஷம் அடைந்து, கோபம் அடைந்து நம்முடைய வழிகளை விட்டு நாம் விலகி விடுகின்றோம். ஆகவே சத்தியத்தை அறியும் அறிவை மனப்பூர்வமை அடைந்த பின்பு நாம் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பாவத்திற்கு செலுத்தத்தக்க வேறொரு பலியிலே இயேசுவை, கர்த்தராகிய இயேசு ஒரே தடவை தான் அடிக்கப்பட வேண்டும். மறுபடியும் நான் பலி செலுத்த முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசே கண்மலை கட்ட ஒரே தடவை தான் பேசணும், ஒரே தடவை தான் அடிக்கணும். ரெண்டாவது சொல்கிறாரு, பேச சொல்கிறாரு. இன்னும் ரெண்டாவது தடவை கண்மலை அடிக்கக்கூடாது. ஆனால் ரெண்டாவது தடவை அடித்த நாள் தான் என்னாச்சு, அவன் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான், பரலோகத்துக்கு சேர்த்துட்டாரு. ஆனால் இயேசுவின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு கண்மலையில் நம்ம ரெண்டாவது தரம் பேசினார். பேசாமல் ரெண்டாவது தரம் அடித்தான். உடனே என்னாச்சு, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உரிந்து விட்டார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்காதபடிக்கு சுயசித்தின்படி அறிந்தால் ஒருவேளை கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு சேர்த்துருவார். ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிராசையாக போக வேண்டும், போய்விடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்னென்னா, பூமியில் 100 ஆசீர்வாதம், மறுமையில் நித்திய ஜீவன். கர்த்தருடைய நாமத்துக்கு இதைத்தான் நம்முடைய எய்மே அதுதான். கர்த்தாவே, இந்த பூமியில் நான் 100 ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னா, பஞ்ச பரதேசியாக உட்காந்து சாப்பாட்டுக்கும் காசுக்கும் போய் எல்லாம் கடன் வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வேன் என்றால், என்ன ஆண்டவரை பாவம் செய்தேன், என்னை நீ நிரப்பும் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் மனம்போடு கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். பாருங்கள், சத்தியத்தை 29வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்குன்னு சொல்கிறப்போ இங்கே பாருங்கள், அப்படி பாவம் செய்தால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்கின்ற உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கிரவைக்கு பாத்திரவானாயிருப்பான். அவர் சொல்கிறார், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. நாம் பாவம் செய்யணும்னா தேவனுடைய குமாரனை மறுபடியும் காலின் கீழே முதிக்கிறோம். நம்மை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை அசுத்தம் என்று நம்ம இன்டைரக்டாக சொல்கிறோம். மூன்றாவது, கிருபையின் ஆவியை நாம் நிந்திக்கிறோம். இந்த காரியத்தை நம்ம செய்யலாமா? செய்யவே கூடாது. ஏனென்றால் கொடிய ஆக்கினை இருக்கும். ஆகவே அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இந்த காரியத்தெல்லாம் பண்ணாதீங்க. இன்னொரு வசனத்தை கூட மாற்றி பாடி முடிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க.
4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட நம்மை கர்த்தர் பிரகாசித்திருக்காரு இல்லையா? பிரகாசித்திருக்காரு. பரமறிவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியம். அப்போ யோசிச்சு பாருங்க பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு இதை நான் எழுதுகிறேன். ஏனென்றால் நீ அப்படி நீங்கள் இது பாருங்க எவ்வளோ பெரிய ஆண்டவர், நல்ல ஆண்டவர் பாருங்க. அப்படியே நீ பாவம் செஞ்சினா கூட அவர் என்ன சொல்கிறாரு? அப்படியே ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பாருங்கள், தேவனுடைய குமாரனை காலில் மிதித்தாலும் கூட, நம்ம ரத்தத்தை அசுத்தம் என்று சொன்னாலும் கூட, கிருபினாவை நிந்தித்தும் கூட கர்த்தர் எவ்வளவு மன உருக்கமாக இருக்கார் பாருங்கள். நமக்கு பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாம் யாவரும் எந்திரிப்போமா? ஒரு சின்ன சரணத்தை பாடி பண்ணிடலாம். பிரைஸ் தி லார்ட். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஏன் அவருடைய நாமம் உயர வேண்டும் என்றால் அவர் நமக்கு பரிந்து பேசுகிற கர்த்தராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பரிந்து பேசுகிற கர்த்தர் அவர் எப்படி பண்றாரு? அவருடைய நாமம் உயர வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி பரிந்து பேசுகிற கர்த்தராயிருந்தபடினாலே தான் அவர் எல்லா நாமங்களுக்கு மேலாக நம் தேவனாகிய கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நம் தேவனாகிய கர்த்தரை நினைத்து மற்றவர்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவை பரிந்து பேசுகிற ஒரு நல்ல உள்ளத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே நிச்சயமாக கர்த்தரை செய்வார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தேடிக்கொண்டிருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஒரு பிரதிஜ்ஞை எடுப்போம். நான் பரிந்து பேசுகிறவனாய் இருப்பேன், மற்றவரை நான் குற்றம் சாட்ட மாட்டேன். அவருடைய ஆத்துமா ஈடேறுவதற்கு என்னென்ன காரியங்களை செய்வேனோ அதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி, ஆண்டவரே உங்க நாமம் எப்படி உயர்ந்ததோ அதே விதமாக இந்த பூமியிலே எங்களை உயர்த்தி வைமையா என்று சொல்லி நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் செய்வார். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா.
உங்கள் நாம மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே திருச்சமூகத்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவர் ஆராதனை நடத்தி தேவனுடைய வார்த்தையை போதித்த போதகர்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க. இதோ இந்த நாளில் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை துதிக்கவும் சோதரிக்கவும் ஜெபிக்கவும் வசனத்தை கேட்கவும் கர்த்தர் தாமே ஆண்டவரே நீ எவ்வளவா எங்களை மன்னித்து இருக்கிறீர். ஆண்டவரே அந்த மன்னிப்பை அறிந்து புரிந்து அவங்களுக்காக வாழவும், பாவத்தை வெறுத்து பாவத்திலிருந்து விலகி வாழவும், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு